ஓகே, இன்னைக்கான ப்ராங்க் என்ன அப்படின்னா, பரமக்குடி மக்கள்கள் இந்த காசை வந்து நம்ம பர்ஸில் வந்து 500 வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நான் கீழே போட்டு இது அவங்க காசு தான் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை இது என்னோடது இல்லைப்பா நான் நேர்மையாக இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காங்களா அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கான ப்ராங்க் இது சுவாரஸ்யமாக போகும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நானே சொல்லிகிட்டே இருக்கேனுங்க, அப்புறம் என்னங்க பர்ஸ் உங்களுதா? அண்ணா இருண்ணா அண்ணா வரேன். 500 இருக்கு உங்களது இல்லையா? சத்தியமா வேணுமா வேணாமா? எனக்கு வேணாம். சரி ஓகேங்க, வாங்க. நம்ம ஊர் மக்களோட மென்டாலிட்டி நேர்மையா எப்படி இருக்கா அப்படின்றத காட்டுறதுக்காக ரொம்ப நன்றி. சரிண்ணே வரேண்ணே. ஐயா ஐயா, பர்ஸ் உங்களுதா? உங்களுது பர்ஸ் எந்து நீங்க பாருங்க, கேமரா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்காக இதை கீழே போட்டேன். நம்ம அடுத்த ஆசைப்படலாமா? இனிமே தப்பா பண்ணக்கூடாது. போங்க, நீ ஏன்டா என்னன்னு சொல்லிடலாம். பிராங்கா? சரி, கரெக்டாக கண்டுபிடிச்சியா? பாத்தியா? ஓகே, தேங்க்யூ. அண்ணே அண்ணே, பர்ஸ் உங்களுதா? பாருங்க, பார்த்துக்கோங்க. 500 இருக்கு உள்ளக. உங்கள்தா? யார்கிட்ட கேட்க போறீங்க? எங்கே கொடுத்துருவோம்? உங்கள் தான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களது இல்லை இல்லை? ஓகே சரி, ஓகே ரைட். அண்ணா அண்ணா, பர்ஸ் உங்கள்தா இருக்கா? ஓகே சூப்பர். யூடியூப் ப்ராங்க், யூடியூப் சேனல் ப்ராங்க். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ண, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. பர்ஸ் உள்ள எனக்கு உங்கள்தா? பார்த்து எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பர்ஸ் சோப்பில் வச்சுருக்கீங்களான்ட்டு. 500 இருக்கு. நீ வச்சுருந்தீங்களா? நம்மளது இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள், அப்புறம் போச்சுன்னா கிடைக்காது இல்லையா? சரியாங்க. யூடியூப் சேனல் ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, காசு கீழே போட்டால் உங்களுதுன்னு சொல்றீங்களா? இல்லை, ரொம்ப நன்றி நேர்மையாக இருக்கிறதுக்கு. இன்னைக்கான ப்ராங்க் ரொம்ப அற்புதமாக போச்சு. ஒரே ஒரு தாத்தா மட்டும் அவுட்டு அங்கே வாங்கிட்டாரு. சரி, இன்னைக்கு நம்ம ஊரில் இப்படியும் மக்கள்கள் இருக்காங்க. காசு 500 இருந்தாலுமே உழைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அவங்க அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த பர்ஸ் வேணாம், அவங்கள்ட்ட போய் கொடுப்போம், இல்லை எந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக போகிறாங்க. இதான் நம்ம ஊர் மக்கள்கள். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.